வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே போல் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேகன்சி தி காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட். இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இந்த காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இவங்க ஒரு அட்டானமஸ் பாடி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கீழே இருக்கிற இந்த அட்டானமஸ் பாடி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. இவங்களுடைய இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட வேகன்சி நோட்டிஃபிகேஷன் 20th June 2026 அன்னைக்கு வந்தது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன் நம்பரும் கொடுத்துருக்கேன். 1964 ஆரம்பித்த இந்த காந்திகிராம் இன்ஸ்டியூட் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே இருக்கிற இந்த அட்டானமஸ் பாடி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடத்துகிறாங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட ரிசர்ச்சு சர்வீஸ் மட்டும் இல்லாமல் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் விஷயங்களையும் இவங்க கவனிச்சுக்கிறாங்க. இவங்களோட சென்ட்ரல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்காக இந்த வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். அவங்களோட வெப்சைட்டில் அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து கரெக்டாக ஃபில்அப் பண்ணி உங்களோட அட்டாச்மெண்ட்ஸ் வச்சு, அதே சமயத்தில் அப்ளிகேஷன் ஃபீஸோட டிமாண்ட் டிராஃப்ட்டும் வச்சு கவரில் தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ அந்த கவர் அவங்களுக்கு 19th July 2026 5:15 முன்னாடி அவங்க கை கிடைக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் கண்டிஷன். என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டீச்சிங் அசிஸ்டண்ட் 1. இது லெக்சரர் இன் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுதான் டீச்சிங் அசிஸ்டண்ட் 1க்கான வேகன்சி. இதோட கன்சால்டேட் மந்த்லி பேமெண்ட் 75,000 வரைக்கும் இருக்கும். இது ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் தான் இந்த ஜாப் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. 25 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் எம்எஸ்சி பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எபிட்மயாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் படித்து ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா பிஹெச்டி இதே ஸ்ட்ரீமில் படிச்சுட்டு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் அப்ளை பண்ணலாம். இல்லைனா எனி டிகிரி படிச்சுட்டு மாஸ்டர் இன் பப்ளிக் ஹெல்த் இது படிச்சுட்டு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது டீச்சிங் அசிஸ்டன்ட் 2. இது கன்சால்டேட் மந்த்லி பேமெண்ட் 75,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஃபிக்ஸ்டு டேர்ம் பேசிஸில் தான் இந்த ஜாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 25 to 45 years வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். கேட்டகரி ஓபிசி கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் படிச்சுட்டு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங்கோ இல்லை ஃபீல்டு ஒர்க்லேயோ இருந்தால் அப்ளை பண்ண முடியும். ஆர் எம்எஸ்சி பப்ளிக் ஹெல்த்து, எம்ஏ சோஷியல் ஒர்க்கு, எம்ஏ சோஷியாலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி இதெல்லாம் படிச்சுட்டு ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவது வேகன்சி லைப்ரரியன். இதுக்கு 19,500 62,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 25 to 35 years வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். இது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு நீங்கள் லைப்ரரி சயின்ஸில் ஒரு டிகிரி பண்ணியிருக்கணும். இது இல்லை அப்படின்னா லைப்ரரி சயின்ஸ் படித்தது இல்லாமல் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். இதுக்கு 19,500 62,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 25 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அன்ரிசர்வ்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கும், அதே மாதிரி கம்ப்யூட்டரில் நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க, எல்லாம் சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டரில் ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் கோர்ஸ் பண்ணவங்களுக்கும் இந்த வேலை ஒதுக்கப்படும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 3 years இதே மாதிரி பில்டிங்லேயோ எலக்ட்ரிக்கலையோ ஒரு பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசைரபிள் குவாலிஃபிகேஷனில் இந்த இன்ஜினியரிங் டிகிரி இல்லாமல் நீங்கள் எம்பிஏவும் படிச்சிருந்தீங்கன்னா அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது 5வது வேகன்சி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு 20,600 65,500 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. 25 to 35 years வரைக்கும் உங்கள் ஏஜ் இருக்கலாம். அன்ரிசர்வ்ட் கேட்டகரி. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 years செக்ரட்டரியாக நல்ல ஆர்கனைசேஷன் ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது
அப்பர் டிவிஷன் கிளர்க் ஆர் ஜூனியர் அக்கௌண்டன்ட். இதுக்கு 20,600லேருந்து 65,500 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி தான். 25 to 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும். அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் காமர்ஸில் போஸ்ட் கிராஜுவேஷன், அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணுற அந்த நாலேஜ், இல்லை டேலி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற அந்த நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை காமர்ஸில் கிராஜுவேஷன் இருந்துட்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதே மாதிரி டேலி சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னாலும், அதே மாதிரி ஃபார் ஒரு 5 இயர்ஸ் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோடைய இவங்களோட வேகன்சி அப்படின்றது முடிஞ்சிச்சு. மொத்தமாக 6 விதமான வேகன்சி தான். இதில் இந்த காந்திகிராம் இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த வேகன்சியை ஜாஸ்தியும் பண்ணலாம், கம்மியும் பண்ணலாம். அதே மாதிரி போஸ்டல் ரீசன்ஸ்க்காக ஏதாவது டிலே ஆச்சு அப்படின்னா அவங்க வந்து எந்த விதமான எக்ஸ்டென்ஷனோ இல்லை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிற டைம், அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். நான் 2 விதமான போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். தனித்தனி கவர், தனித்தனி அப்ளிகேஷனாக நீங்கள் போட்டுருங்க. நீங்கள் எப்படி படிச்சிருக்கலாம்னா 10th படித்து +2 படித்து யூஜி, பிஜி, பிஹெச்டி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். இந்த சீக்வன்ஸில் நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது 1000. அதை 1000க்கு தி டைரக்டர் GIRH அண்ட் FWT அப்படின்ற இந்த நேம் போட்டு நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்துகிட்டு அதை வந்து அப்ளிகேஷனில் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். டிமாண்ட் டிராஃப்ட் இல்லாத அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட கரெக்டான மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் போட்டுருங்க. ஃபர்தர் கம்யூனிகேஷன் அதில் தான் அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டட் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதில் அவங்களுக்கு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி அவங்க கேட்குற அந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கிற இந்த கேண்டிடேட்டை அவங்க செலக்ட் பண்ணி அவங்கள மாத்திரம் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. மற்றவங்கள வந்து கூப்பிட மாட்டாங்க. இதை தவிர வந்து உங்களுக்கு வந்து என்வலப் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி எதுவுமே எழுதாத வர்ற என்வலப்பை நாங்கள் வந்து இந்த கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 and 2, அதாவது லெக்சரர் போஸ்ட் 1 and 2 இதுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து இந்த வேலை வந்து கொடுக்கப்படும். அதாவது ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் சொன்னேன் இல்லையா, அது வந்து 3 இயர்ஸு. அதே மாதிரி உங்களோட சேலரி வந்து 75,000 கன்சாலிடேட் பேமெண்ட்டாக உங்களுக்கு மந்த்லி வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 3 and 4 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் அண்டு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். ஸோ இந்த லைப்ரரியன் அண்ட் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 40,000 சேலரி, அதாவது 31,000 பேவும் 8,800 ஸ்பெஷல் அலவன்ஸாகவும் ஃபஸ்ட்டு 1 இயர் கொடுப்பாங்க. 1 இயருக்கு நீங்கள் எந்த ரிமார்க்கும் இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் இயர்லேருந்து உங்களுக்கு ஒரு 62,000 வரைக்கும் உங்கள் சேலரி இருக்கும். ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து 5 and 6 வேகன்சி நம்பர் 5 and 6 5 and 6 அப்படின்றது அக்கௌண்டன்ட்டு, அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு, கிளர்க்கு, இதுக்கான வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு 15,000 + 10,000 ஸ்பெஷல் அலவன்ஸாக சேர்த்து 25,000 உங்களுக்கு சேலரியாக இருக்கும். எந்த ரிமார்க்கும் இல்லாமல் ஃபஸ்ட் இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேலரி 20,600லேருந்து 65,500 உங்களுக்கு வந்து சேலரி தருவாங்க. இதில் வந்து உங்களோட ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்றது ஒரு 2 இயர்ஸாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை தவிர வந்து செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து டிசிப்ளினரி மல்டி ஃபங்க்ஷனல் டியூட்டிஸ் வந்து பார்க்கணும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் செமி கவர்மெண்ட்டு பிஎஸ்யூவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா ப்ராப்பர் சேனல் மூலமாக நீங்கள் இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர வந்து இந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்ப போகிற அந்த அட்ரஸ் அப்படின்றது இங்கே நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ டைரக்டர் தி காந்திகிராம் இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரஸ்ட், சவுந்தரம் நகர், அம்பாத்துறை RS, காந்திகிராம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் 624302, தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பணும். முக்கியமாக கவர் மேலே நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதிடுங்க. 19th July 2026 அன்னைக்கு 5:15 முன்னாடி, ஈவினிங் 5:15 முன்னாடி உங்கள் கவர் ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க. அதே மாதிரி வந்து இன்டர்வியூ அப்போ நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதை வந்து அவங்க வெரிஃபையும் பண்ணுவாங்க.
இதில அவங்களோட ஃபோன் நம்பர் இந்த காந்திகிராம் இன்ஸ்டிடியூட்டோட ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். அவங்க இமெயில் ஐடி, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் www.girhfwt.org இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்ல போய்ட்டும் நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் படிக்கலாம். அதேமாரி அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் குடுத்துருக்கிற இந்த லிங்க் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துறேன். செகண்டா ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். இது வந்து அப்ளிகேஷன் லிங்க். ஸோ இந்த லிங்க்க நீங்க டச் பண்ணீங்கனாவே அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அத டவுன்லோட் பண்ணி நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். அவங்களோட அப்ளிகேஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு இத ஃபில் அப் பண்றது. உங்க ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதேமாரி அட்வர்டைஸ்மென்ட் டீட்டெயில்ஸ் நீங்க எங்க அந்த அந்த நம்பர் அந்த விஷயங்கள போட்டுருங்க. எந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, அதோடைய கோடு இத போட்டுட்டு உங்களோட நேமு, ஃபாதர் இல்ல ஹஸ்பண்ட் நேமு, பெர்மனன்ட் அட்ரஸ் இந்த மாரி டீட்டெயில்ஸ், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் இந்த மாரி ரொம்ப சிம்பிளான டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதே மாரி உங்களோட 8த் காலம் பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி கேட்டிருக்காங்க. அதே மாரி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எது அப்படின்றத 8த்லயே பி செக்ஷன்ல கேட்டிருக்காங்க. 9த்ல பார்த்தீங்கன்னா, வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு என்ன இருக்கு? எங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க? எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடு? டோட்டலா எத்தன வருஷம் அங்க வொர்க் பண்ணியிருக்கீங்க? டோட்டல் லென்த் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி சிம்பிள் இன்ஃபர்மேஷன் இத நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ண போற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வேக்கன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.